தாவேகா தலைவர் விஜய் தற்போது அடையாறில் இருக்கக்கூடிய அவருடைய பெற்றோர் இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். தேர்தல் முடிவில் தற்போது தாவேகா முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் பெற்றோர்களை சந்தித்து ஆசி பெறுவதற்காக அவர் சென்றிருக்கிறார். அரசியல் களம் கண்ட பிறகு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் தற்போது அவர் அடையாறு சென்றிருப்பது முதல் முறையாக சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுடைய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி விவரம் என்ன? பிரியன், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 108 தொகுதிகளுக்கு மேல் முன்னிலையில் இருப்பதன் காரணமாக இந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக அடையாறில் இருக்கக்கூடிய அவரது பெற்றோர்களான மற்றும் அவருடைய தாயாரை சந்தித்து தற்போது ஆட்சி பெற்று வரக்கூடிய நேரடி காட்சிகளை தற்போது நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அடையாறு முழுவதுமே தாவேகா தொண்டர்கள் சேர்ந்து மேலே கையை சுற்றக்கூடிய காட்சிகள் விஜய் அவர்களுடைய வெற்றியை கொண்டாடி தீர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவரது இல்லத்திற்கு ஆசி பெற வந்திருக்கக்கூடிய அந்த விஜய் அவர்கள் தற்பொழுது பால்கனிக்கு சூழ்ந்து இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்து கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு நிகழ்வு தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கு சடையான்? நிச்சயமா மதியம் 2 மணியிலிருந்து நேரடியாக தந்தையை சந்தித்து ஆசி பெறுவார் என ஏற்கனவே காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் மதியம் 2 மணியிலிருந்தே கிட்டத்தட்ட சிறிதாக காவலர்கள் வர தொடங்கி இருந்தார்கள். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொண்டர்களும் அதிகப்படியானோர் இங்கு தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதன் காரணமாக அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக ஆங்காங்கே பேரிகேட்டுகள் அமைத்து அடையார் பகுதி அந்த அவரது தந்தை இல்லம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி முழுவதுமே காவல்துறை தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். வரக்கூடிய தொண்டர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் சாலையின் 2 புறங்களிலுமே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ஒன்று கூடி மதியம் 2 மணியிலிருந்தே இந்த வெற்றியை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். விஜய் அவர்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். செய்தியாளர்களுக்கு அவரது தந்தை பேட்டி அளிக்கும் போது தெரிவிக்கப்பட்டது, ஏற்கனவே தெரிவித்திருந்தார் விஜய் அவர்கள் ஆசி பெறுவதற்காக வர இருக்கிறார், அவருக்கு நான் ஆசி தெரிவிக்க இருக்கிறேன், இந்த வெற்றியை அவரோடு சேர்ந்து நாங்களும் கொண்டாட இருக்கிறோம் என்று ஏற்கனவே செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்ததன் அடிப்படையில் நிறைய தொண்டர்கள் இங்கு வர தொடங்கி இருந்தார்கள். காவல்துறையும் மிக சிறப்பாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். 100க்கும் மேற்பட்ட காவலர்கள், அது மட்டுமல்லாமல் மத்திய காவல் படையினர், துப்பாக்கி ஏந்திய காவல் படையினரும் இங்கு வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். அந்த வகையில் அந்த லயோலா கல்லூரிக்கு சென்று அந்த வெற்றி சான்றிதழை பெறுவதற்கு முன்பாகவே தற்பொழுது நீலாங்கரையிலிருந்து நேரடியாக இங்கு இல்லம் அவருடைய தந்தை தாயார் அவர்களை சந்தித்து ஆசி பெறக்கூடிய காட்சிகள் தற்பொழுது நாம் பார்க்கிறோம். ஆசி பெற்றுவிட்டு பால்கனிக்கு இங்கிருந்து இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொண்டர்களையும் சந்தித்து கையெடுத்து கும்பிட்டு நன்றி தெரிவித்து விட்டு தற்பொழுது அவரது தந்தை தாயார் அவர்களிடம் உரையாடி கொண்டிருக்கிறார். அடுத்த திட்டம் ஏதாவது இருக்கா? அடுத்த பயணம் ஏதாவது இருக்கா? வேற எங்கேயாவது செல்வதற்கு திட்டமிட்டிருக்காரா? நிச்சயமா இங்க அவரது தந்தை தாயாரிடம் ஆட்சி பெற்றதற்கு பிறகு நேரடியாக லயோலா கல்லூரிக்கு சென்று அவரது வெற்றி சான்றிதழை பெற்று அங்கிருந்து செய்தியாளர்களை சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. இல்லை என்றால் நேரடியாக நீலாங்கரைக்கு இல்ல அவரது பணியூரில் உள்ள அவரது அலுவலகத்திற்கு சென்று ஒட்டுமொத்த வெற்றி பெற்ற வேட்பாளர்களையும் ஏற்கனவே அவர் அறிவித்தது போதுதான் வெற்றி பெற்ற உடனேயே பனையூர் இல்லத்திற்கு வாங்கள், நான் உங்களுக்காக காத்துக் கொண்டிருப்பேன் என ஏற்கனவே அவர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் வெற்றி பெற்ற ஒவ்வொருவரும் தங்களுக்கான சான்றிதழை பெற்றுக்கொண்டு நேரடியாக பனையூர் செல்வதற்கு தயாராக இருக்கின்றனர். எனவே இவரும் இவரது தந்தை இல்லத்திலிருந்து புறப்பட்டு நேரடியாக லயோலா கல்லூரிக்கு சென்று அங்கு அவருடைய வெற்றி சான்றிதழை பெற்றுவிட்டு அங்கிருந்து நேரடியாக பனையூர் அலுவலகத்திற்கு செல்வதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. அங்கு கிட்டத்தட்ட 108 தொகுதிகளில் அவருடைய வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மீதம் இருக்கக்கூடிய 10 தொகுதிகள் எப்படி நாம் வரவழைக்கப் போகிறோம், யாரிடம் கூட்டணி அமைக்கப் போகிறோம் என்ற ஒரு திட்டமிடல் எல்லாம் இன்னும் இருக்கிறது. எனவே நேரடியாக லயோலா கல்லூரிக்கு சென்று பனையூர் செல்வதற்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதாக தாவேகா வட்டாரங்கள் தகவல் தெரிவித்திருக்கின்றன.
தடையாண்டி இப்ப திருச்சியிலையும் அவர் வெற்றி பெற்றிருக்காரு. அங்க சான்றிதழை எப்பக்குள்ள பெறணும் அப்படின்ற விதிகள் இருக்கு. தாவேகாவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் 106 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்காங்க. இப்ப கிங் ஆக விஜய் இருக்கணும் அப்படின்னா கிங் மேக்கர்ஸ் அவருக்கு ஒத்துழைக்கணும். அது ஒரு கட்சியா இருக்க வாய்ப்பில்லை. இப்போ ஒட்டுமொத்தமா திமுக அதிமுக ரெண்டு தரப்புல இருந்தும் 20 இடங்கள்ல கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றிருக்காங்க. அதுல திமுகவில் இருக்கக்கூடிய பிற கூட்டணி கட்சிகள், அது விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக ரெண்டும் தலா 1 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்காங்க. சிபிஐ சிபிஎம் தலா 2 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்காங்க. ஐயுஎம்எல் 2 இடங்கள், காங்கிரஸ் 5. இந்த இடங்கள் அப்படின்றது ஒட்டுமொத்தமாக 13 இடங்கள் இருக்கு. அதே போல அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக 1 இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அமமுக 1 இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. பாமக 5 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 20 இடங்கள் இந்த கட்சிகள்கிட்ட இருக்கு. இந்த 20 இடங்கள்ல யார் யாரை தன்னுடைய கூட்டணிக்குள் விஜய் சேர்த்துக்கொள்ள இருக்கிறார், யாரெல்லாம் ஆதரவு தர இருக்காங்க அப்படின்றது பிரதான கேள்வியா இருக்கு. ஸோ கிங் மேக்கர் அப்படின்றது ஒரு தனிநபராக இருக்க வாய்ப்பில்லை. அந்த 10லேருந்து 13 இடங்கள் அவருக்கு தேவைப்படுது. இப்போ எண்ணிக்கை 106, 118 வேணும் அப்படின்னா 12 இடங்கள் தேவைப்படுது. அது 2க்கும் மேற்பட்ட கட்சிகள் தான் சாத்தியம். ஸோ கிங் மேக்கர்ஸ் தான் அப்படின்றது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. 2006 மைனாரிட்டி அரசு அமைந்திருந்தாலும் கூட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது ஒரு பிரதான முழக்கமாக இல்லை. தேர்தலுக்கு